ஸோ நாங்கள் இங்கேருந்து இப்போ கிளம்பிட்டோம். ஸோ நேற்று இங்கே ஒரு நல்ல ஸ்டே. ஆக்சுவலாக இப்போ இவ்வளோ நேரம் மார்னிங் ஃபுல்லாக இங்கே வந்து ஃபுல்லாக ஃபாக் அண்ட் மிஸ்ட் இருந்ததுனால இங்கே எங்களால் எதுவும் பார்க்க முடியல. பட் இப்போ வந்து எல்லாம் கிளியர் ஆகுது. ஸோ வி கேன் see த வியூ. இங்கே பாருங்களேன், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த இடம்லாம் வேறு மாதிரி இருந்தது, டோட்டலாக வேறு மாதிரி இருக்குது. இடமே வேறு மாதிரி இருக்குங்க. நைஸ். இதுதான் நான் தங்கியிருந்த டென்ட்டு. இந்த டென்ட்டில் நான் தங்கியிருந்தேன். இந்த இடத்துக்கு கொஞ்சம் நான் வந்திருந்தேன். இங்கே நான் நிற்கும்போது அது ரொம்ப வேறு மாதிரி இருந்துச்சு. பார்த்தா டோட்டலி சூப்பர். அங்கே இருக்க எங்கள் டென்ட்ஸ்லாம் அப்படியே தெரியவே இல்லை. நாங்கள் வந்து இப்போ இங்கேருந்து கிளம்புறோம். இந்த வியூ நான் உங்களுக்கு திரும்ப காமிக்கிறேன். நீங்கள் பார்த்தீங்க எல்லோரும் அவங்க பைக்கை வந்து வார்ம் அப் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். வார்ம் அப் பண்ணிவிட்டு நாங்கள் அப்படியே இப்போ கிளம்ப வேண்டியதான். ஃபஸ்ட் நாங்கள் வந்து எங்களோட டார்கெட்டே வந்து பைக்கை கொண்டு போய் அங்கே மேலே ஏறி நிறுத்துறது தான். பைக்கை நாங்கள் போய் மேலே நிறுத்துனதுக்கப்புறமா தான் we are going to load with the luggages. பட் லக்கேஜஸ் எல்லாமே நாங்கள் பேக் பண்ணி ரெடியாக தான் வச்சுருக்கோம். ஸோ நாங்கள் எல்லாம் ஆல்மோஸ்ட் ரெடி. ஸோ இவனுங்க மட்டும்தான் இப்போ இருக்காங்க. நான் இவங்ககிட்ட சொல்லணும், இப்போ கேட்க மாட்டேன்றான் ராமு. நாங்கள் எல்லாம் கிளம்பி இருக்கும்போது அவன் மட்டும் எப்படி இருக்கான்னு பாருங்கள். சரியான வியூங்க. தி வேர்ல்ட் ஆஃப் அல்டிமேட்ன்றது இதுதான் அந்த இடம். என்னன்னா ஃப்ரண்ட் கேமராவில் தெரியுது. கேப்டன் அவர் ராக்கெட் எடுத்துகிட்டு இருக்காரு. அவர் தான் ஃபஸ்ட் ஏற்ற போகிறாரு. Hey boys! நம்ம குரூப்லேயே 390 இருக்குது. நம்ம கேப்டன் வந்துட்டு ஆஃப் ரோடு மோடுக்கு வெஹிக்கிளை மாற்றிட்டு இருக்காரு. எடுத்துகிட்டு தானே இருக்கேன். RR 310. சூப்பர்ண்ணா. ராகுல்ண்ணா வராரு. கொஞ்சம் ஸ்லோவாக போங்கண்ணா. வரலாண்டா பாய். பிடிச்சிக்கோ, போயிட்டு வரேன். லேண்ட்ஸ்கேப் எடுக்க வேண்டியது, போர்ட்ரேட் எடுக்க வேண்டியது தானே. தெரியல, அது எல்லாம் போர்ட்ரேட் தானே.
அந்த ரைஸ் வச்சுக்கோ, இன்னும் கொஞ்சம் அவ்வளோதான். அது பவர் 450cc பவர் இருக்குல்ல. என்னோட இப்படி வச்சு எடுத்தீங்க? தெரியல அவன் எப்படி வச்சு எடுத்தான். இது நல்லா இருக்குதா? இப்படி வச்சு தான் எடுத்துருப்பான் ஜேபி. தெரியல ஜேபி எடுத்தானே எனக்கு தெரியல. கேப்டன் இஸ் ஆன் த வே, கேப்டன் இஸ் ஆன் த வே. வாங்க கேப்டன். அட்வென்ச்சர். கடைசி வண்டியா? வண்டி தானே பெருசு, வெயிட்ல கம்மியாக தான் இருக்கும். யார் சொன்னா அது வெயிட்ரா? ஆமாம். ப்ரோ ஹெட்ஃபோன் இருக்கா ப்ரோ அப்படிங்க அப்படியே தூங்கிட்டு இருக்கவனை கூப்பிட்டு ஹெட்ஃபோன் இருக்குன்னு அதுக்கு சைடில் தேடி பார்த்தா என்னடா ஒன்றும் பேசல. ஏன் பேசிட்டு இருந்தேன். பாருங்க எவ்வளோ ரெயின் கவர் போட்டு உள்ள நனைஞ்சிருக்கு பாருங்க. சரியான மழை, ஒன்றும் செய்ய முடியல. ஸோ நம்ம இப்போ வந்து எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஹலோ கைஸ், இந்த எங்கே ஊரில் ஒரு அருமையான டீ. ஸோ நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னாக்கா, இதோட யூஎஸ்பி கேம்ப் லைட்ஸோட யூஎஸ்பி. ஸோ இது வந்து நீங்கள் எல்லா இடத்துலையும் பார்த்துருப்பீங்க, இன் ஆல் த ரீல்ஸ் வீடியோஸ் எல்லாத்துலேயும் இந்த இடத்த பற்றி. ஸோ இதுதான் வந்து சரியான இடம். அண்ட் அதோடு இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்தினா. சரிம்மா, நான் இடையில தான் உடன்பேட்டை வந்து கூப்பிட்டேன். மாப்பிள்ள அருமையான ஸ்பாட் கிடச்சிருச்சு. ஃபோட்டோ எடுக்க குப்பை தெரியாமல் எடுங்க. திஸ் இஸ் மிஸ்டர் ஆனந்த், தி ஜிடி காய். ப்ளாகா ப்ரோ? ஆமாம். ஐயோ இங்கே பாருங்க, அது என்னது பேம்பு தானே, சாயமும் சத்தம் வருது. காதுரா எந்த ப்ரோ இட்ரா ஒரு புன்னகை பூவே.
சிறு பூக்களின் தீவே ரகுபதி மாசா இருக்கிறடா வீடியோ எடுத்துக்கலாம். ஓகே Say cheese. Cheese. இந்த இடத்துல தண்ணி இருக்குது. லெஃப்ட்டில் வந்துக்கோங்க ஒரு இடத்துல நல்ல குளம் தண்ணி. இப்போ மண் ரோடு முடிஞ்சிச்சுன்னா நல்லா கான்க்ரீட் ரோடு வருது. நான் கொஞ்சம் நல்லா முன்னாடி கேப் போட்டு இது வந்து நிற்கிற மாதிரி நிறுத்துறேன். லைனப் போட்டுக்கிறோம் ஒரு போய்க்கலாம். அந்தந்த பாட்டு நின்றுட்டு ஆமாம் ஓகே நான் பாடம் அட்ஜஸ்ட் பண்ணிடலாண்ணா. ரகு அண்ணா இங்கே ஒன்று நெஜு பிஸ்கி பவித்ரன் இங்கே ஒன்றா பவித்ரன்னு ஸ்ரீநாத் இங்கே இருக்கான். 2 பேர்த்தில் பவி மட்டும் பின்னாடி அனுப்பலாம். சரி ஸ்ரீநாத் பின்னாடி அனுப்பலாம். பவி எங்கே இருக்கட்டும். ஸ்ரீநாத் பின்னாடி வா. அங்கே ஒரு தனி நின்றுக்கோ. 1 2 ராகுல் அங்கே இருக்கா. ராகுல் அங்கே இருக்கா. 1 2 3 4 5 6 7 காய்ச்சல் இருக்காங்க. ஓகே 2வது பாடு. ஓகே இல்லைன்னு சொல்கிறேன்டா. கார்த்தினா பாட்டில் வந்து ரகுபதி இருக்கான், ஜேபி இருக்கான், சிவாஸ் இருக்கான். அண்ணா ஸ்ரீநாத் மட்டும் பின்னாடி பாட்டில் போடணுண்ணா. மற்ற 2 பாட்டில் 2 ஆட்கள் இருக்காங்க கிட்டு பசங்க. நீ இரு இங்கே தான். நீ இந்த பண்ண பாடு இந்த பின்னாடி வர. ஓகே இந்த பாடு சிவாஸ் 3 பேர் வச்சா இவன் மட்டும் பின்னாடி வர பாட்டில் வரணும். ஸ்ரீநாத் வந்துருச்சா? ஓகே நீ வந்து ஜிஎஸ் ஓரமாக தான் இல்லைடா. ஜிஎஸ் 310 வந்து வருது இல்லை. சரி முன்னாடி போய் நின்றுக்கோ. ஓரமாக நின்றுக்கோ. ஜிஎஸ் 310 வருது இல்லை BMW அந்த வண்டிக்கு பின்னாடி நீ வரணும். ஓகே ராமநாதன் பின்னாடி இருக்கான். அப்போனா முன்னாடி பவி மட்டும் ராம் முன்னாடி வந்துட்டோம். ராம் முன்னாடி ராம் வா முன்னாடி. இந்த கேமரா மியூசிக்குன்னு பார்த்துட்டு இருந்தா வச்சுக்க. பவி பின்னாடி வரணும். கரெக்டாக பவி பின்னாடி வரணும். பவி பின்னாடி நீ வரணும். அதை மட்டும் வரணும்னா சொல்லு. நீ அவன் பின்னாடி வா. சரி நான் சிவாஸ் வந்துடுவான். பிரச்சனை இல்லை அவன் ஓட்டிடுவான். நீ வந்து சிவானா பின்னாடி. சிவானா நீங்கள் முன்னாடி வந்துருக்கண்ணா. நீங்கள் பின்னாடி வந்துக்கோ. ஒயிட்ட பின்னாடி வந்துக்கோமா. இந்த அண்ணே ஃபாலோ பண்ணு. நீ சிவானாவே ஃபாலோ பண்ணு. ஓகேவா இந்த அண்ணே ஃபாலோ பண்ணும். ஆமாம் இல்லை நான் அஜித் லாஸ்ட்டாக நிற்கிறான். அவன் ஓட்டிடுவாண்ணா பிரச்சனை இல்லை. ஓகேண்ணா பக்காண்ணா. இங்கே 3 சிவானா ஜெஸ்ஸுண்ணா இப்போதைக்கு ஜெஸ்ஸுண்ணா. ஆமாம் ஆமாம் நீங்கள் வந்து பின்னாடி வா. நான் இவங்க பின்னாடிண்ணா. நல்லா பின்னாடி வந்துக்கோ. ஓகே பக்கா சூப்பர். அண்ணா இங்கே பிரவீனை யார் போய்ட்டு இங்கே போடுறது? நிஜம்னா பின்னாடி போட்டுருவா பிரவீனை.
R15 பின்னாடி திருப்பியும் அண்ணா உங்களுக்கு பின்னாடி ஆர்சி வரும், உங்களுக்கு பின்னாடி ஆர்சி 390 ஆர்சி 390 இந்த வண்டிக்கு பின்னாடி, இந்த வண்டிக்கு பின்னாடி, இந்த வண்டிக்கு பின்னாடி ஸ்ரீநாத். பிரவீன் மட்டும் யாருக்கு கரெக்டாக இருக்கணும், பிரவீன் மட்டும் யாருக்கு பின்னாடி போகணும்னு பார்க்கணும். பிரவீன் மட்டும் நிஜுக்கு பின்னாடி போட்டுமா, நிஜுக்கு பின்னாடி, நிஜு நல்லா தான் விட்றாரு. அப்படியா? சரி ஓகே, சரி அப்புறம் பிரவீன் அங்கே நிறுத்திட்டு சிவானாக்கு பின்னாடி பிரவீனை ஜாயின் பண்ண சொல்லிடுறேன். ஓகே பிரவீன் சிவா இருக்கார்ல, நம்ம சிவானா V1 ஹிமாலயன் 450 சிவானா, அவர் வருவார், அவருக்கு பின்னாடி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அவருக்கு பின்னாடி இப்போ ஜாயின் பண்ணிக்கணும். ஸ்ரீநாத் நீ வந்து கார்த்திக் GS 310 பின்னாடி BMW வண்டிக்கு பின்னாடி நீ ஜாயின் பண்ணிக்கணும். ஓகே ஓகே நான் ஆள் கூட்டினா வண்டியை நான் போயிடலாம், அதுக்குள்ளே போயிடலாம், நான் போயிடலாம். அண்ணா அந்த சேச்சி தான் நேற்று கவர் கொடுத்து காப்பாற்றினாங்க. ஓப்பன் ஒருத்தங்க வண்டி தள்ளி நடந்து வந்துட்டு இருக்கான், கிராஸ் பண்ணுறான், ரோடு ஓப்பன் தான். ஒரே ஒரு ஸ்விஃப்ட் கார் ஸ்லோ வரான். அண்ணா சொல்லுங்கண்ணா நான் வந்துட்டுருக்கேண்ணா. அந்த ராகுலோட வண்டியில் ஏதோ ஆயில் சீல் ஏதோ பிரச்சனை காமிச்சிது, இண்டிகேஷனு, அதனால் நிறுத்திட்டான். இப்போ அது வந்துட்டுருக்கோம். நான் பார்த்துட்டேன். இல்லை பிரேக்கோட ஆயிலு அது வந்து இண்டிகேஷன் காமிக்குது, பிரேக் ஆயில் வந்து இதுன்னு காமிக்குது, அதனால். ஆமாம் அது வந்து வாட்டர் பட்டனால சென்சர் தான் எஃபெக்ட் தான். இப்போ காமிக்கலன்னு சொன்னால் அப்படி இப்போ வந்துட்டுருக்கோம், நல்லா வந்துட்டுருக்கோம், பிரச்சனை இல்லை, கரெக்டாக வந்துட்டுருக்கோம். இப்போ தான் இது பார்த்தேன், இது நம்ம லைனப் பார்த்துட்டேன், கண்ணுக்கு தெரியுது, வந்துட்டோம். ஆனால் காற்றுன்னு எனக்கு இதில் கேட்கல, C30 கேட்கல. கேட்குது, லைட்டு கம்மியாக கேட்குது. ஆனால் இப்படி வரான் பைக்கு.
கிருத்திகாக்கா கேட்குதா? படினா கேட்குதுக்கா, எனக்கு கேட்குது. படினா கேட்க மாட்டேங்குது. சப்ரினா, படினா, கிருத்திகாக்கா கேட்குது. படினாவும் கார்த்தினாவும் தான் கேட்க மாட்டேங்குது. ஜெச்சினா வந்தது சூப்பர். சப்ரினா கேட்குதா? அப்படியே நின்றுட்டான். அவன் வந்து செல்ஃப் ட்ரிவன் காரு, பிளாக் கலர் போர்டு. ஜூம் மாதிரி, ஜூம் இருக்குல்ல அந்த மாதிரி. ம்